Hi guys, welcome back to Adhiradhu channel. ஸோ நம்ம இதோட செகண்ட் வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து ஃபுக்கெட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இங்கேருந்து எங்கே போனோன்னா ஃபுக்கெட் ஓல்ட் டவுனுக்கு போனோம். மீன்ஸ் அன்னைக்கு நாங்கள் வந்து போனது சண்டே. ஸோ ஃபுக்கெட் ஓல்ட் டவுனில் அந்த நைட் மார்க்கெட் வந்து சண்டே மட்டும்தான் அவைலபிள் இருக்கும். ஸோ நாங்கள் செக் பண்ணதுனால நம்ம போன அன்றைக்கி அது போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுக்கெட் டேரெக்டாக போயிட்டோம். அங்கே போய் நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் தான் ஃபுக்கெட் ராயல் ஃபுக்கெட். ஸோ ராயல் ஃபுக்கெட்டுன்றது இதுதான் அந்த ஹோட்டலில். இது ரொம்ப ஃபேமஸானது ஃபுக்கெட்டில் கூட. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் அன்றைக்கி ஒரு லே ஓவர் மாதிரி தான், நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு ஹோட்டலுக்கு போகிறோம். ஸோ இங்கேருந்து நைட் மார்க்கெட் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து எந்தெந்த பிளேஸ் விசிட் பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டல் ரெசார்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணோம். பிகாஸ் கிட்டு வச்சுருக்கிறதுனால எங்களால் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ஸாக பார்த்துக்கிட்டோம். இதுதான் அந்த ஹோட்டல். ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆம்பியன்ஸ் நீட்டாக வச்சுருந்தாங்க. ரூமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எங்களுக்கு நல்ல வியூ கிடச்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி தான் அது போகணுமே. லாஸ்ட் டைமெல்லாம் நான் எக்ஸைட் ஆகிட்டு இருந்தேன் என்னென்ன ரூம் எப்படி புக் பண்ணியிருக்காங்க என் ஹஸ்பண்ட்னு பார்க்குறது. ஆனால் இந்த வாட்டி என் பொண்ணு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. மீன்ஸ் எப்படி இருக்குது, எனக்கு ரூம் எப்படி இருக்குது அந்தன்ற மாதிரி போய் பார்த்து ஒன்று என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இதுதான் அந்த ரூமு. ஸோ ஒரு நல்ல டீசெண்டான ரூம் கைஸ். நல்லா லொக்கேஷனுக்கு கிட்டேயே இருந்துச்சு, டவுனில் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், வாஷ்ரூமு, அப்புறம் நம்மளுக்கு கேபினெட், லக்கேஜ் ஸ்டோரேஜு, டிவி யூனிட்டு, அப்புறம் டைனிங்க்கு ஒரு சின்ன இது. வியூ கூட இப்படி தான் இருந்துச்சு கைஸ். பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குது வந்து ஓல்ட் ஃபுக்கெட் டவுனில். ஸோ இது வந்து ராயல் ஃபுக்கெட். ஸோ நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ரூமையே. கொஞ்சம் நேரம் என் பொண்ணு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் எனக்கு என் ஹஸ்பண்டுக்குலாம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு தூக்கமும் இல்லை. ஃப்ளைட்டோ 4 hours காய்ஸ். அது முடிச்சுட்டு வரதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப டயர்டாக வேறு இருந்துச்சு. ஸோ அதனால் அவள் மட்டும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ரூம் வியூமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு கைஸ். நாங்கள் பார்க்குறதுக்குமே அங்கே பாருங்களேன், அங்கே அதுதான் ஓஷனு. அங்கே சென்டரில் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாம் நிறைய இருக்குது. இதுதான் அந்த ஹோட்டலோட வியூ கூட. இங்கே பாருங்களேன், ரொம்ப பெரிய ஹோட்டல் காய்ஸ் இது. இவங்ககிட்ட ஜிம் இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஜிம் கூட நம்மளுக்கு ஆக்சஸ் இருந்துச்சு. இன்க்ளூடட் வித் ஸ்டே தான். இதோ இங்கே இப்படி தான் பூலுக்கு கூட போகணும். மேடம் நிப்பாட்டவே இல்லை. ஸோ இப்படி தான் இருந்துச்சு இவங்களது பூலு. நாங்கள் ஈவினிங் ஆயிடுச்சுன்னு ஈவினிங் இறங்கல. சரி நெக்ஸ்ட் டே காலையில் வரலான்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அங்கேருந்து ஈவினிங் எங்கே ரெடியாகி போனோம்னா, நம்ம வந்த ரீசனே இங்கே ஓல்டு ஃபுக்கெட் டவுன் அந்த நைட் மார்க்கெட் போகிறதுக்கு தான். நைட் மார்க்கெட் போனோம். ஃபுட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப இருந்துச்சு. ரொம்ப நிறைய என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதையுமே கொஞ்சம் பார்த்தோம் நல்லா, ஆனால் அவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்ல. ஆனால் ரொம்ப லைவ்லியாக, ரொம்ப என்ஜாயிங்காக இங்கே பாருங்களேன் வேறு வைப்பில் இருந்துச்சு. நிறைய ஸ்டோர்ஸ் இருந்துச்சு. மீன்ஸ் இன்கேஸ் ஃபுக்கெட்டு போகணுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே மிஸ் பண்ணாதீங்க. லைவ் மியூசிக்கு, நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸு. நாங்களும் இந்த வைரல் பனானா பேன்கேக் ட்ரை பண்ணோம். சாக்லேட் எல்லாம் ஃபில் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம் இது கூட. அப்புறம் இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் ட்ராவல்லேருந்து வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே காலையில் இங்கே பாருங்களேன், இப்படி தான் இருந்துச்சு கைஸ் வியூ. ஆக்சுவலி கொஞ்சம் ரெயின் நாங்கள் போன டைமுக்கு. கிளைமேட்டே ரொம்ப கூலிங்காக ஒரு மாதிரி இருந்துச்சு. சைக்ளோன் அது இதுவுமா. ஸோ எங்களுக்கு வந்து இவங்களே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் கிளம்பி போனோம் கைஸ்.
நல்ல ஒரு டீசன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. மீன்ஸ் எல்லாம் பஃபெட் தான், இன்டர்நேஷ்னல் குசின்ஸ் தான் மொத்தமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க ஆம்பியன்ஸ், இவங்க ஸ்டே அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. இது வந்து ரூஃப் டாப்பில் தான் ரெஸ்டாரண்ட் காய்ஸ். இங்கே பாருங்களேன், ஆக்சுவலி வியூ மட்டும் கிளைமேட்டு வியூக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு கைஸ். ரொம்ப பக்கத்தில் நல்ல ஒரு வியூ இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்குமே பார்க்குறதுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்லையுமே ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸ், இன்டர்நேஷ்னல் குசின்றதுனால மோஸ்ட்லி அவங்க வந்து அந்த ஃபாரின் சாசேஜஸ்ஸு, ப்ரெட்டு, டோஸ்ட் இந்த மாதிரி தான் நிறைய இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் நிறைய ஆப்ஷன் வச்சுருந்தாங்க கைஸ். நிறைய சாலட்ஸு, நல்ல ஒரு டீசென்ட் பஃபெட் வச்சுருந்தாங்க. காஃபி, டீ எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. காலையிலே போய் இது பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்ததுக்கும் அதுக்கும் நல்ல ஒரு மீல் எடுத்துக்கணும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு நல்லாயிருக்கும்னு தெரியல. ஏன்னா எங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. லாஸ்ட்டுக்கு இந்தியன் ஃபுட் எப்போ சாப்பிடுவோன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். மீன்ஸ் பார்க்க அப்படைசிங்காக இருக்குன்னா, ஆனால் இதில் வந்து சால்ட்டு, அந்த ஸ்பைஸு அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மேபி இட்ஸ் நாட் ஃபார் அஸ், மீன்ஸ் என் ஃபேமிலிக்கு எங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோவா ஃபுட்டு செட் ஆன மாதிரி இல்லை. மோஸ்ட்டாக நாங்கள் வந்து சர்வைவல் வந்து ஃப்ரூட்ஸு, இந்த ஓட்ஸ் இதில் தான் ஆகிட்டு இருந்தோமே இந்த என்டையர் ட்ரிப்பில். ஸோ மீன்ஸ் கோர் கொஞ்சம் நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து கோர் ஃபுட் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபுட்டு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா இவ்வளோ ஃபுட் முடிச்சுட்டு இவ்வளோ போயிட்டு கொஞ்ச நேரம் பூலில் விளையாட வைக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தோம். இதுதான் ஹோட்டலோட ஃபுல் வியூ கைஸ். ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து அடுத்த ரெசார்ட்டுக்கு போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து எல்லாம் பிளான் பண்ணதே எல்லா ஆக்டிவிட்டீஸும் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோமே. ஸோ இங்கேருந்து நாங்கள் அடுத்த ஹோட்டல், அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பி ரெடியாகி கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு கேபே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்தது எங்கே போகிறோம், என்ன ரெசார்ட், என்ன ஆக்டிவிட்டின்றதே உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ். பாய் காய்ஸ்.